எனது அருமை நண்பர் எப்போது கைது செய்யப்படுவார் என்று நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள். உங்களுக்கு ஒரு சஸ்பென்ஸ் இருக்கிறது. அதில் என் நண்பர் கைது செய்யப்பட போவதில்லை. நேற்று தான் எக்ஸ் வலைதளத்தில் முதல் கைதா அப்படின்ட்டு போட்டிருந்தீங்க. அப்டேட் வந்துட்டுருக்குல்ல. சரி, எதற்காக கைது செய்யப்பட மாட்டார்னு சொல்கிறீங்க? கைது செய்யப்படவே மாட்டார் என்றா சொன்னேன்? ஃபஸ்ட் அரெஸ்ட் இல்லைன்றீங்களா? இன்றைய தலைமுறை அதிகாரிகளுக்கு இது நினைவே இருக்காது. 1996 ஜெயலலிதா அரசின் மீது ஊழல் குற்றச்சாட்டை சுமத்தி அதன் அடிப்படையில் திமுக ஆட்சிக்கு வந்தது என்று நான் சொன்னேன். அப்போது அந்த கரப்ஷன் பிளாங்கில் ஆட்சி அமைந்ததுனால் வந்த உடனே கருணாநிதி பண்ண ஃபஸ்ட்டு வேலை சிறப்பு புலனாய்வு குழு லஞ்ச ஒழிப்புத்துறையில். அப்போது எனக்கு 22 வயது. உன் வயசு? எனக்கு 20 வயசு சார். வயசு அதிகமாக சொல்லிட்டேன், காண்டாவலாம். தம்பி, ஒரு 12-14 ஐஏஎஸ் அதிகாரிகள் சிறைக்கு போனார்கள். இன்றைக்கெல்லாம் சஸ்பெண்ட் பண்ணுறது கூட நினச்சி பார்க்க முடியல, சிறைக்கு போனார்கள். ஜேடி ஆச்சாரியுலு என்று ஒரு அதிகாரி இருந்தார். நானும் எங்கள் டிஎஸ்பி இறந்துட்டார், சிபி விஸ்வநாதன் அவர் பேர். என்னை கூப்பிட்டு போயிடுவார் ரைடுக்கெலாம். போகிறோம் வீட்டுக்கு. போன உடனே அந்த ஒரு டைனிங் டேபிள் இருக்குது. டைனிங் டேபிள் முழுக்க கல்யாண பத்திரிக்கை அடிக்கிருக்கு. மை சன் இஸ் பிளைண்ட், அவனுக்கு அடுத்த வாரம் கல்யாணம், இது நின்று போச்சுன்னா யார் பொண்ணு கொடுப்பா அப்படின்ட்டு அவர் கேட்குறாரு. வீட்டில் ஒன்றும் கிடைக்கலன்னு வச்சுக்க. சோதனைலாம் பண்ணி முடிச்சுட்டு நான் வந்துட்டேன். டிஎஸ்பி போய் அவரை அப்போ பழைய சென்ட்ரல் ஜெயிலு அனுப்புகிறாரு. அப்போது எனக்கு அனுப்பிச்சிட்டு ரிமாண்டு முடிச்சுட்டு எனக்கு மறுநாள் ஆஃபீஸில் சொன்னார், சங்கர், நான் பார்த்தேன், அந்த ஜெயில் கேட்டில் காலை எடுத்து உள்ளே வைக்கும்போது அவர் கண்ணில் தண்ணி கொட்டினதை நான் பார்த்தேன் அப்படின்னாரு. ஐஏஎஸ் அதிகாரிகள் சிறை செல்வார்கள், சட்டம் எல்லாருக்கும் பொது தானே. ஸோ இந்த ஐஏஎஸ் மற்றும் ஐபிஎஸ் அதிகாரிகளை பிடித்து உலுக்கினால் மந்திரிங்க எவ்வளோ சம்பாதிச்சிருக்காங்கிறது சொல்லிடுவாங்க என்பது தான் மத்திய அரசின் திட்டம். கூடுதல்